அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸு 6.3 வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக் 50√3 மீட்டர் ஹை. ஒரு ராக் இருக்குது, அது 50√3 மீட்டர் ஹையாக இருக்குது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 டிகிரி. இது ஒரு ராக்கு, கிரவுண்டில் ஒரு கார் இருக்குது. இந்த காரை இந்த ராக்கில் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் ராக் 50√3. இந்த ஹைட் எவ்வளவு நமக்கு 50√3. ஏபி ராக்கு, சிங்கிறது காரோடைய பொசிஷனு. டிப்ரெஷன் ஆஃப் த கார் வந்து அது அப்சர்வ் டு பி 30 டிகிரி டிப்ரெஷன். அப்போ இங்கிருந்து பார்க்குறாங்களா, இங்கே ஒரு ஹரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ஆங்கிள் எவ்வளோ நமக்கு 30 டிகிரி. என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த பிசி, அது எக்ஸ்னு வச்சுருக்காரு. சரிங்களா? இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எப்படி எலிவேஷனை மாற்றுறது, இந்த லைன் எப்படி வாங்க, இது ரெண்டு பேரல் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது நமக்கு 30 டிகிரி. கிளியருங்களா? அப்போ ராக் ஏபி, ஓகே. சிங்கிறத காருடைய பொசிஷனு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி கண்டுபிடிக்கணும். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 30 எடுக்கணும். ஏன்னா தெரிஞ்ச வழி ஆப்போசிட்டு, கண்டுபிடிக்க வேண்டிய வழி அட்ஜசன்ட். டேனும் ஆப்போசிட் டு அட்ஜசன்ட் இன்வால்வ் ஆகிற ரேஷியோ tan θ. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை பிசி. tan 30 எவ்வளவுங்க 1/√3. ஏபி எவ்வளவு 50√3 பை எக்ஸ். நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸுக்கு மல்டிப்ளை போயிடும். இங்கே 50√3 இன்ட்டு √3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 × 3 50 × 3 150 மீட்டருங்களா, மீட்டர். கார் இஸ் 150 மீட்டர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ராக். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of the top of the first building. ஃபர்ஸ்ட் பில்டோட டாப்ல இருந்து பார்க்குறாங்க, அதுல இருந்து டிப்ரெஷன் பார்க்குறாங்கன்னா அப்போ எது ஹைட்டாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பில்டிங் தான் ஹைட்டாக இருக்கணும். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் when seen from the top of the second building. சாரி, அப்போ எதுலேருந்து பார்க்குறாங்க, செகண்ட் பில்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்போ செகண்ட் பில்டிங் தான் ஹைட்டாக இருக்கும். இது செகண்ட் பில்டிங், இது ஃபர்ஸ்ட் பில்டிங். இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க 70 மீட்டர். எங்கிறத பார்க்குறாங்க, டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் செகண்ட் பில்டிங். அப்போ செகண்ட் பில்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது ஹரிசாண்டல் லைன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு 45 டிகிரி. If the height of the second building is 120 meter. இது எது ஃபர்ஸ்ட் பில்டிங் சொன்னோம் நாம, ஃப்ரம் த செகண்ட் பில்டிங். அப்போ இதுதான் செகண்ட் பில்டிங். ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் 120 மீட்டர். இந்த ஹைட் எவ்வளவு நமக்கு 120 மீட்டர். செகண்ட் பில்டிங் டாப்ல இருந்தா ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்குறாங்க. செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு 120 மீட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் பில்டிங் நேரம் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை கன்வெர்ட் பண்ண முடியும். இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். இந்த ஹைட்னு கேட்குறாங்க. இந்த ஹச் கேட்குறேன். இந்த ஹச் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 45 ஆங்கிள் தெரியுங்களா, இதை வச்சு இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது 70னா இந்த பக்கம் என்ன இருக்குது நமக்கு 70 மீட்டராக இருக்கும். சிம்பிளாக போட்டுடலாம். இதில் 1 மார்க் கிட்ட சிம்பிளாக போட்டலாம். என்னன்னா இங்கே 45 ஆங்கிளா, 45னா ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ இது 70, இது 70 தான் இருக்கும். இது 70, 120ல 70 கழிச்சா 50, ஆன்சர் 15 போட்டலாம். 1 மார்க்கில் கேட்டால் சிம்பிளாக போட்டலாம். ஸ்டெப் எழுதி போடலாம். எனது பேர் வச்சுக்கலாமா, ஏ பி சி டி, இந்த பாயிண்ட் இ.
ஏபிங்கிறது செகண்ட் பில்டிங், சிடிங்கிறது ஃபர்ஸ்ட் பில்டிங். கரெக்டுங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம்? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஇடி tan 45 degree is equal to AE by DE. 1 is equal to AE எவ்வளவுங்க தெரியாது, by DE எவ்வளவு 70. அப்போ 70 is equal to AE. இப்போ ஏஇங்கிறது 70 தெரிஞ்சிச்சு. நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஹச். இந்த டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இடிக்கு ஈக்குவலாக இருக்கும். therefore height of the first building is equal to CD, which is equal to BE க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ பிஇக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஏபி மைனஸ் ஏஇ. அப்போ தான் நமக்கு பிஇ கிடைக்கும். அப்போ 120 minus 70 is equal to 50 மீட்டர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. From the top of the tower 60 meter high, the angle of depression of the top and bottom of a vertical lamp post. ஒரு டவர் இருக்குது, லேம்ப் போஸ்ட் இருக்குது. நம்ம ட்ரா பண்ணும்பொழுது எது ஹைட்டாக போகணும், எதை கம்மியாக போகணுங்கிறது குழப்பம். அப்போ என்ன பண்ணிக்கணும்? நம்ம டவர்லேருந்து லேம்ப் போஸ்ட்டை டாப் அண்ட் பாட்டத்தை பார்க்கக்கூடிய டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழ் நோக்கி பார்க்குறாங்கன்னா டவர் தான் ஹைட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்போ டவரு, அதிலிருந்து ஒரு லேம்ப் போஸ்ட், டவர்லேருந்து லேம்ப் போஸ்டுடைய ஹைட்டையும் பார்க்குறாங்க, டாப்பையும் பார்க்குறாங்க, அதே மாதிரி பாட்டத்தையும் பார்க்குறாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஹரிசான் லைன் போடணும். இது ஹரிசாண்டல் லைன். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? டாப், அங்கே டவரோட ஹைட் எவ்வளோ? 60 மீட்டர். இந்த ஹைட் எவ்வளோ நமக்கு? 60 மீட்டர். டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 38 60 டிகிரி. டாப்புக்கு 38, இது 38 டிகிரி, பாட்டத்துக்கு 60 டிகிரி. அப்போ நம்ம டாப்க்கு நேரம் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். இது 38னா இது 38 டிகிரி, இது 60னா இது 60 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹச், ஏ, பி, சி, டி, இ. எது டவரு? ஏபி இஸ் டவர், சிடி இஸ் லேம்ப் போஸ்ட். சரி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஹச் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? இது ஃபுல்லாக 16 தெரியும். சரிங்களா? நம்ம இதை கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணாலும் சரி, நமக்கு இந்த பாட்டம் எவ்வளோன்னு தெரியல. முதல்ல இந்த பெரிய ட்ரையாங்குலரை வச்சு இந்த பாட்டமை கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பாட்டம் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? இந்த ஹச் கிடச்சிரும். கிளியருங்களா? முதல்ல என்ன பண்ணலாம்? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி tan 60 degree is equal to opposite AB by BC. tan 60 √3 is equal to AB 60 by BC. அப்போ BC வேணும்னா 60 by √3. இது என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டு √3 by √3 போட்டோம்னா 60 √3 by 3 கேன்சல் பண்ணோம்னா 20 √3. இந்த பாட்டம் எவ்வளவு?
20√3. அப்போ இங்கே என்னவா இருக்கும் 20√3 மீட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற சின்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். AED இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AED அதில் பார்த்தோம்னா tan 38 degree is equal to AE by DE. tan 38 என்ன சொல்லியிருக்கிறாங்க 0.7813 is equal to AE நம்ம கண்டுபிடிக்கணும் by DE எவ்வளோ போட்டிருக்கோம் 20√3. அப்போ AE இது மல்டிப்ளை பேர் நமக்கு 0.7813 into 20√3 is equal to AE. இதை இன்ட்டு பண்ணணும். இங்கே பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக 20 into √3 1.732 into 0.7813 இதை இன்ட்டு பண்ணணும். சரிங்களா? நான் இன்ட்டு பண்ணி வராளி நோட் பண்ணி எழுதிக்கிறேன். இன்ட்டு பண்ணோம்னா 27.06 மீட்டர் வருது. சரிங்களா? அப்போ என்ன வரும் 27.06 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு AE. இப்போ AE கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் த lamp post HCD கண்டுபிடிக்கணும். therefore height of lamp post is equal to CD is equal to AB minus AE. AB எவ்வளவு 60 மீட்டர் மைனஸ் AE எவ்வளோ முடிச்சிருக்கிறோம் 27.06. சப்ராக்ட் பண்ணோம்னா 60 27.06 சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே 4 9 2 5 3 32 32.94 அது 50 50 சரியாக போச்சு. இவ்வளோ மீட்டர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏரோப்ளைன் அட் an altitude of 1800 மீட்டர் find that two boats are sailing towards in it. அதை நோக்கி வர மாதிரி இந்த சேம் டைரக்ஷன். இது ஒரு ஏரோப்ளைன் இங்கே இருக்குது. ஏரோப்ளைனோட ஹைட் இங்கே இருக்குது. இந்த ஹைட் அளவு 1800 மீட்டர். இங்கிருந்து ரெண்டு போட்டு பார்க்குறாங்க. இங்கே ஒரு போட் இருக்குது, இங்கே ஒரு போட் இருக்குது. சேம் டைரக்ஷனில் செயில் ஆகுது. அதனால் ரெண்டு ஒரே டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். The angle of depression of the boats as observed from the aeroplane. Aeroplane இருந்து என்ன பண்றாங்க ரெண்டு போட்டையும் அப்சர்வ் பண்றாங்க 60 and 30. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இது 30, இது 60. அப்ப இது 30னா இந்த ஆங்கிள் கிடைக்கும் நமக்கு 30 டிகிரி. இது 60னா இதோட நமக்கு 60 டிகிரி. A B C D. Find the distance between two boats. இந்த CD என்னன்னு கேட்குறாங்க. இந்த CD தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை வச்சு போட்டோம்னா BC கிடைக்கும். பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு போட்டோம்னா BD கிடைக்கும். அந்த BDலேருந்து BCயை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும் CD கிடைச்சிரும். கிளியருங்களா? ஓகே, இது 90 டிகிரி. C and D are position of two boats. சரி, என்ன பண்ணலாம்? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC tan 60 degree is equal to AB by BC √3 is equal to AB எவ்வளோமா 1800 by BC. இப்போ BC வேணும்னா இங்கே போட்டுக்கலாம், இடம் பத்தாது. BC வேணும்னா √3 கீழே வந்துடும் 1800 by √3. அப்போ இன்ட்டு √3 by √3 என்ன கிடைக்கும் 1800 √3 by 3. இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 600 √3. அப்போ BC is equal to 600 √3.
600 into 1.732 என்ன வரும்? 6 2 12க்கு 2 மீதி 1 19 9 மீதி 1 42க்கு 33க்கு 3 மீதி 4 10 2 0 மூணுல புள்ளி வைக்கணும். 6 2 12க்கு 2 மீதி 1 19 மீதி 1 7 42 43 மீதி 4 1 6 10 2 0 போட்டு 3 1399.2 மீட்டர். இதோட வேல்யூ பிசி வேல்யூ வேணா தனியாக எடுத்து எழுதிக்கலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு 1039.2 மீட்டர். இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி என்ன வரும்? tan 30 degree. tan 30 degree is equal to opposite AB by BD. tan 30 1 by root 3 is equal to AB எவ்வளவு? 1800 by BD. BD இங்கே இப்போ root 3 இங்கே போயிடும். BD is equal to 1800 into root 3. என்ன வரும் நமக்கு? 1800 into 1.732 மல்டிப்ளை பண்ணோம்னா இல்லைனா இங்கே நமக்கு என்ன இருக்கலாம்? 1800 root 3 இங்கே நம்ம root 3 வச்சுக்கிட்டோம்னா ஒரே இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ண போதும். 2 டைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1000 root 3 வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கடைசியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 600 root 3 வச்சுக்கலாம். ஒரே டைம் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, பிசி 600 root 3, இங்கே எனக்கு பிடி என்ன இருக்குது? 1800 root 3. நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? பிடி மைனஸ் பிசி. பிடி என்னது? 1800 root 3 minus BC 600 root 3. அப்போ root 3 காமன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன? 1800 600 போக 1200 root 3. சரிங்களா? நம்ம root 3க்கு வேல்யூ கொடுத்தோம்னா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? CD is equal to 1200 into 1.732. 1.732 into 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 6 14 மீதி 1 3 2 3 7 1 4 8 7 10 0 2 0 2078.4 2078.4 மீட்டர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. From the top of the lighthouse, the angle of depression of two ships and the opposite sides of it. இது லைட் ஹவுஸ். இதனுடைய ரெண்டு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு ஷிப்ஸ் இங்கே ஒரு ஷிப்ஸ் இருக்குது. இந்த ஷிப்பையும் பார்க்குறாங்க, இந்த ஷிப்பையும் பார்க்குறாங்க. டிப்ரெஷன் அப்போ இந்த லைனை போட்டுக்கலாம். இது ஹரிசாண்டல் லைனு. இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதுவும் இதுவும் 30 and 60. ஒரு பக்கம் 30, ஒரு பக்கம் 60. இது லைட் ஹவுஸ் ஏ பின்னு வச்சுக்கலாம். சி அண்ட் டி ஆர் த பொசிஷன் ஆஃப் ஷிப்ஸ். இப்போ இது 30னா இது நமக்கு என்ன இருக்கும்? 30ஆக இருக்கும். இது 60னா இது என்ன இருக்கும்? 60ஆக இருக்கும். ஓகே, லைட் ஹவுஸ் ஹைட் தான் கொடுத்துருக்காங்களா? and observed to be 60 if the height of the lighthouse h meters. இது பேர் என்ன சொல்றாங்க? h meters னு கொடுத்துட்டாங்க. and the line joining the ships passes through the foot of the line. the ships join the line foot வழியா போகுதுன்ட்டாங்க. show that the distance between the ships is BC plus BD கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? 4h by root 3 வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது h மீட்டர். என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம்? AB is equal to lighthouse
C and D are positions of two ships. சரிங்களா? In right angle triangle ABC எடுத்தோம்னா tan 30 degree is equal to AB by BC. tan 30 எவ்வளவு? 1 by root 3 is equal to AB H by BC. BC இங்க போயிருங்களா? BC is equal to H root 3 meter. BC கண்டுபிடிச்சாச்சு. கிளியருங்களா? அடுத்தது in right angle triangle ABD இதில் பார்த்தோம்னா tan 60 degree is equal to AB divided by BD. tan 60 எவ்வளவு? root 3 is equal to AB தான் H by BD. இந்த BD மட்டும் போயிருமா? அப்போ H is equal to BD தான் கண்டுபிடிக்கணுமா? BD is equal to root 3 கீழே வந்துடும் H by root 3 மீட்டர். நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் CD கண்டுபிடிக்கணும். CB plus BD அதாவது H root 3 plus H by root 3 என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? root 3 வந்து 3 ஆகிப்போயிருங்களா? 3H plus H by root 3 3H plus H 4H by root 3 4H by root 3 meter. Hence proved. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, a lift is in the building of height 90 feet with a transparent glass wall is descending from the top of the building. ஒரு பில்டிங் எவ்வளோ இருக்குது? 90 ஃபீட்ல பில்டிங் இருக்குது. அது டாப்பில் ஒரு லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கு. அந்த லிஃப்ட் கிளாஸாக இருக்குது, உள்ளது வெளியே பார்க்க முடியும். அட் த டாப் ஆஃப் பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப் டு த ஃபவுண்டைன் இன் த கார்டன் இஸ் 60 டிகிரி. இதுதான் அந்த பில்டிங். இங்கே லிஃப்ட் இருக்குது, இது கிரவுண்டு, இங்கே கார்டன் இருக்குது. மேலேருந்து கார்டனை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் கார்டன் இஸ் 60 டிகிரி. என்னது? டிப்ரெஷன். அப்போ இந்த ஹரிசான் லைன் போட்டுக்கலாம். இந்த ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி. கிளியருங்களா? 2 minutes லேட்டர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூஸ் 30. ஏன்னா மேலே லிஃப்ட் கீழே வருது. 2 நிமிஷம் அந்த லிஃப்ட் என்ன ஆச்சு? இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 minutes இங்கிருந்து இங்கே வந்துருச்சு. இப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ இருக்கு? 30 டிகிரியே குறைஞ்சிருச்சு. இங்கே இருக்கும்போது 60 இருந்துச்சு, இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கும்போது 60 இருந்தது. லிஃப்ட் கீழே வந்துட்டே இருக்குது. 2 minutesக்கு அப்புறமேட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 ரெடியூஸ் ஆயிடுச்சு. இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30 root 3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸு. இந்த இங்கே இருக்க ஃபவுண்டைன் எவ்வளோ நமக்கு? 30 root 3 feet இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ பில்டிங் ஏ பி ஃபவுண்டைன் பிளேஸ் அட் அ கார்டன் சி. இந்த பாயிண்ட்டை ஏபிசி, இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கலாம். ஏ பாயிண்ட்ல இருக்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 இருந்தது. 2 minutes டி பாயிண்ட்டுக்கு வருது. இங்கிருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 ரெடியூஸ் ஆயிருக்குது. அந்த ஃபவுண்டைனு இந்த என்ட்ரன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 30 root 3 feet தள்ளி இருக்குது. ஃபீட் ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். என்ன ஸ்பீடில் கீழே வருதுன்னு கேட்குறாங்க. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இது என்ன ஸ்பீடில் வருதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். எவ்வளோ டைமில் கீழே வந்துச்சு நமக்கு? 2 minutesல. எத்தனை மினிட்ஸில்? 2 minutes வந்துருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா டிஸ்டன்ஸ் பை 2ன்னு போட்டோம்னா அவ்வளவு ஃபீட் பர் மினிட் ஸ்பீடுன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைமு. இந்த டிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏடியை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன மென்ஷன் பண்ணணும் நமக்கு இதில்? ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஏபிங்கிறது என்னது? ஏபிங்கிறது தான் இந்த பில்டிங். சிங்கிறது பொசிஷன் ஆஃப்
ஃபவுண்டெயின் ஃபவுண்டெயின் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏடியை கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எலிவேஷனை கன்வெர்ட் பண்ணலாங்களா? இது இது 60னா இந்த ஃபுல் ஆங்கிள் வரக்கு நமக்கு 60 டிகிரியாக இருக்கும். இது 30னா இது மட்டும் என்னவா இருக்கும் 60. அப்போ நம்ம இது இதை மாதிரி போட்டுக்கலாம். இது 30னா இது நமக்கு 30 டிகிரி, இது ஃபுல்லாக நமக்கு 60 டிகிரி. கிளியருங்களா? ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்குலரை வச்சு இந்த ஹைட் கண்டுபிடிக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள் இந்த ஹைட் முடிக்கலாம். ஏபியிலேருந்து பிடியை சப்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு ஏடி கிடச்சிரும். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி 90 டிகிரி. ஏபிசி tan ஏபிசியில் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. tan 60 எவ்வளவு? √3 இஸ் ஈக்குவல் டு ஏபி தெரியாது பை பிசி 30√3 ஃபீட். அப்போ இது மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு. ஏபி இஸ் ஈக்குவல் டு 30√3 இன்ட்டு √3 √3 3 3 இன்ட்டு 30 90 ஃபீட். ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிபிசி எடுத்தோம்னா tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிபி பை பிசி 1/√3 இஸ் ஈக்குவல் டு டிபி தெரியாது பை பிசி எவ்வளவு 30√3. அப்போ பிடி வேணும்னா டிபி இஸ் ஈக்குவல் டு மேலே போயிருமா நமக்கு 30√3 பை √3 √3 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 30 ஃபீட். டிபி இஸ் ஈக்குவல் டு 30 ஃபீட். நமக்கு என்ன தேவை? ஏடி வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லிஃப்ட், டிஸ்டன்ஸ் traveled or depressed by the lift is equal to AD is equal to AB minus DB. எவ்வளவு? 90 minus 30. அப்போ distance AD is equal to 60 feet. ஸ்பீடு கேட்டிருக்காங்க. Speed of the lift is equal to distance by time. Distance எவ்வளவு feet? 60 feet by time. எவ்வளவு நேரத்தில் இந்த 60 feet வந்திருக்குது? 2 minutesல 2 minutes. Therefore 30 feet per minute. இதுதான் ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். கிளியருங்களா? வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷினை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.